வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டூசம் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல பயிற்சி 1.3, அதாவது உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய பயிற்சி 1.3ல 10th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 30 செகண்ட் சேலஞ்ச் பாத்துறோம். 30 செகண்ட் சேலஞ்ச்னா நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் டைம் கொடுப்பேன். அந்த 30 செகண்ட் டைம்குள்ள நான் கேட்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் டைப் பண்ணி அனுப்புங்க. அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டினை புரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். 20 வயது கொண்ட ஒரு நபர், ஓகேவா, அவரோட தற்போதைய ஹைட் பாத்தீங்கன்னா, தற்போதைய உயரம் பாத்தீங்கன்னா 5.8 அடி. அவரு வருஷத்துக்கு சராசரியா 0.5 சென்டிமீட்டர் வளர்றாருன்னு வச்சுக்கிட்டா 15 வயசுல அவரோட ஹைட் என்னவா இருக்கும்? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இந்த சமயம் எவ்வளவு ஈஸியா போட போறோம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க. Do some maths. எந்த ஒரு சம் போடுறதா இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அதுக்கான ஆன்சர் நம்ம போட முடியும். கொஸ்டினை வந்து எப்பவுமே ரெண்டாதான் பிரிப்பாங்க. ஒண்ணு நமக்கு கொடுக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷனை கிவன் சொல்லுவோம், அது. இன்னொன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இது ரெண்டா தான் பிரிச்சு நம்ம கொஸ்டினே கேட்பாங்க. முதல்ல நம்ம கிவன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 நபரோட முள்ளங்கையோட நீளத்தையும் அவங்களோட உயரத்தையும் ஒரு அளவு கொடுத்திருக்காங்க. 4 நபரோட 4 அளவும் கொடுத்திருக்காங்க. இதுல முழங்கைகளின் நீளம் வந்து எக்ஸ்னும் உயரத்தை வந்து ஒய்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் ஒய்ய ஒரு உறவு சார்பா வச்சு ஒரு உறவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா y = ax + b. எதுக்கு? இந்த முழங்கைகளின் நீளத்துக்கும் உயரத்துக்கும் இடையே உள்ள உறவு காமனா கால்குலேட் பண்ணி ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்மள 4 ரோமன்ல வந்து நமக்கு கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது எல்லாமே ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது சார்பாகுமா ஆகாதான்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோமன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து அம்புக்குறி வரைபடம் போட்டா இது சார்பாகுமா ஆகாதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப அம்புக்குறி வரைபடம் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதெல்லாம் போடுவோம்ல, போட்டுருவோம். 35 40 இப்ப இது 4த்துக்குமே சரி ஈக்குவலா ஜோடி இருக்கு. ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு ஜோடி இருக்கிறதுனால இது வந்து சார்பாகும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். இப்ப செகண்ட் ரோமன் போவோம். செகண்ட் ரோமன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஏ பி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இதோட உறவுல இந்த ஏபியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நீளத்தையும் அகலத்திலையும் ஃபர்ஸ்ட் 2 இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எக்ஸ்ன்றது என்னது? 35 45. இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 35 45 போட்டோம். அப்புறம் ஒய் இருக்கிற இடத்துல 56 65. இது ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒய் என்னது? 56. 56 ஏ. 56க்கு எக்ஸ் என்னது? 35 பிளஸ் பி. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 65 ஏ. 65க்கு என்னது? எக்ஸ் 45. 45 பிளஸ் பி ஈக்குவேஷன் 2. இப்ப இந்த ஈக்குவேஷன் 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். 65 ஏ 45 பிளஸ் பி, அப்புறம் 56 ஏ 35 பிளஸ் பி. இது ரெண்டுத்துமே மைனஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கீழே உள்ளது எல்லாத்தையும் வந்து அதோட சைனை வந்து மாத்தணும். எல்லாமே பிளஸ்ல இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மைனஸ்ல மாத்திருங்க. இப்ப 65ல 56 போச்சுன்னா 9. 45ல 35 போச்சுன்னா என்ன வரும்? 10. 10 இந்த ஏ வரும். 10a பிளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்ப ஏ தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளைல இருக்கு, டிவைட்ல போடும். அப்ப 9/10. 9/10 டிவைட் பண்ண என்ன வரும்? 0.9. இதுதான் ஏவோட வேல்யூ. இந்த ஏவோட வேல்யூ வச்சு
நம்ம இப்ப b ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண பாத்துக்கோங்க. இந்த a ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். 56 a ஓட வேல்யூ என்னது 0.9 into 35 plus b. 0.9 35 கூட மல்டிப்ளை பண்ணா 31.5 னு வரும் plus b. நம்ம b மட்டும் தானே நமக்கு தேவை இதுல, அதனால b மட்டும் ரைட் ஹேண்ட் சைடுல வச்சுப்போம், மத்த எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு போயிடுவோம். 56 minus 31.5 is equal to b. 56ல இருந்து 31.5 போச்சுன்னா இது எப்படி மைனஸ் பண்ணணும்னு பாருங்க. 56 இருக்கா, 0 இல்ல, பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லாதனால 0 போட்டுக்கோங்க. 31.5. இப்ப மேல 0 இருக்கு, பக்கத்துல இருந்து நம்ம கடன் வாங்கிக்கணும். அப்ப இது 5ஆ மாறிடும், இது வந்து 10ஆ மாறிடும். 10ல 5 போச்சுன்னா மீதி 5. இந்த மேல என்ன இருக்கு, 5 தான் இருக்கு. 5ல 1 போச்சுன்னா மீதி 4. இந்த புள்ளி அப்படியே மறக்காம வச்சுக்கோங்க. 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப 24.5 வருது. அதுதான் b ஓட வேல்யூ. இப்ப இதுல இருந்து நம்ம a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப செகண்ட் ரோமனுக்கான क्वेश्चनக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தேர்ட் ரோமன் போவோம். தேர்ட் ரோமன் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்மளுக்கு முன்னங்கையோட நீளம், அதாவது x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 40 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம அந்த நம்பரோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க எதுவுமே 40ல இல்ல, x ஓட வேல்யூ 45 தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு 40 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரோட உயரத்தை நம்ம இந்த உறவை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு, ஏன்னா உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஏன்றது நம்ம லாஸ்ட் சம்ல என்னன்னு கண்டுபிடிச்சோம், 0.9 into x ஓட வேல்யூ 40 plus b ஓட வேல்யூ 24.5. ஜீரோ 9 கூட 40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 வரும். இதுனா 9 நாள் 4 36. ஓகேவா? 36. இந்த 0 சேர்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு 0 போயிடும். ஓகேவா? இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 பிளஸ் 24.5. இது ரெண்டுத்துமே இப்ப ஆட் பண்ணீங்கன்னா அதோட உயரத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 5 அப்படியே வந்துடும், ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்ல. 6யும் 4யும் கூட்டினா 10, மீதி 1, 3, 5, இது 1, 6. 60.5. அப்ப 60.5 தான் உயரம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப ஃபோர்த் ரோமன் நம்ம போவோம். ஃபோர்த் ரோமன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல அப்படியே உள்டாவா உயரத்தை கொடுத்து முள்ளங்கையோட நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது உயரத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா 53.3 அங்குலம் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம முள்ளங்கையோட நீளத்தை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 53.3, ஏவோட வேல்யூ 0.9, x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் b ஓட வேல்யூ 24.5 லாஸ்ட் சம்ல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. ஓகேவா? அதாவது x ஓட வேல்யூ தான் தேவை, அதனால x மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாமே ரைட் சைடுல கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 24.5 வந்து ஆட்ல இருக்கனால இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல மாறும், பிளஸ்ல இருக்கனால மைனஸ்ல மாறும். 53.3 minus 24.5 0.9x. 53.3ல இருந்து 24.5 எப்படி மைனஸ் பண்ணணும்னா பாருங்க, மூணுல 5 போகுமா, போகாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த பக்கத்துல உள்ள நம்பர்ல இருந்து நம்ம கடன் ஆகணும். அப்ப இது 2ஆம் மாறிடும், இந்த 13ஆம் மாறிடும். 13ல 5 போச்சுன்னா 8. இந்த புள்ளியை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ல 4 போகுமா, போகாது. அப்ப பக்கத்துல கடன் ஆகணும். இது 4ஆம் ஆயிடும், இது 12ஆம் ஆயிடும். 12ல 4 போச்சுன்னா 8, 4ல 2 போச்சுன்னா 2. அப்ப 28.8. அதுதான் இதை கழிச்சு வர ஆன்சர். 28.8 மீதி 0.9x இருக்கு. நம்ம x மட்டும் தான் வச்சுக்கணும், மத்த எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துடும்ல. அப்ப 28.8 டிவைடட் பை இது மல்டிப்ளைல தானே இருக்கு, x கூட 0.9 இங்க வந்து வகுத்தல்ல வந்துரும். இப்ப இது ரெண்டுத்தையுமே எப்படி
வகுத்து ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். நல்லா கவனிங்க. இதை வந்து ரெண்டுத்தையுமே வந்து என்ன புள்ளி வச்சு ஸ்தானத்துல இருக்கு. இதை வந்து நம்ம இண்டிவிஜுவல் நம்பரா மாத்தணும். அப்பனா 28.8 0.2 ரெண்டுத்தையுமே 10ஆல வந்து பெருக்கணும். ரெண்டுத்தையுமே 10ஆல பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 288 டிவைடட் பை 9 வரும். ஓகேவா? இப்ப 9ஆல வகுங்க. ஒரு 9 9 3 27னா 28ல மீதி 1 இருக்கும். இந்த 1 இங்க போட்டுக்கோங்க. 18 ஒரு 9 2 9 18. அப்ப 32 தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்ன? 32. அவ்வளவுதான். இவ்வளவுதான். எல்லா சம்ஸுமே இந்த மாதிரிதான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா சம்ஸுமே உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது இல்லாம நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு மெசேஜா கன்வெர்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட பரவாயில்ல. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகலாம். அவங்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல வரும். அடுத்த சம் எவ்வளவு ஈஸியா போட போறோன்றதை பார்ப்போம். அதுக்கு கைட் பண்ணுங்க. பை பாய்.